மக்களே வணக்கம். மேடம் மறுபடியும் வந்து கடைசியா ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சிபிஐ, ஐயுஎம்எல், அதுக்கப்புறம் விசிகா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா நம்ம டிவிகேக்கு வந்து வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா எங்க கூட்டணியை விட்டுட்டு உங்ககிட்ட வரல, வெளியே இருந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். இது ஏன் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாக்கணும்னா, அதாவது பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு போயிடுச்சுன்னா டைரக்டா பிஜேபியோட ரூல் வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால சரி ஓகே கஷ்டப்பட்டு இவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க, அதனால நம்ம பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அப்பயே நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, எங்களோட தயவுனாலதான் நீங்களும் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்புறம் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு பிடிக்காத பில்லு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மொழி திணிப்பு, அப்புறம் இந்த பெடரலிசம் அகேன்ஸ்டா, அப்புறம் மக்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை நீங்க கையில் திட்டீங்கன்னா அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா திரும்பி வந்து அகேன்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கவுத்துருவோம். அதனால மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் செய்யாம மக்களுக்கு ஆதரவா நீங்க செய்யற எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க எல்லாரும் பாராட்ட ரெடியா இருக்கும். எதிர்த்து நின்னா எதிர்த்து கேள்வி கேட்போம். சோ இந்த அரசியல் கலை ஜூலி மேடம், நானும் இந்த எலெக்ஷனுக்கு தான் கொஞ்சம் அரசியல்னா என்ன, அரசியல் கட்சிகள்னா என்ன, அவங்களுடைய வரலாறுலாம் என்ன அப்படின்றத இந்த எலெக்ஷன்ல தான் எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா எடுத்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை, உங்களுக்கு அரசியல் அறிவில்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நான் சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் மேடம். அதாவது இந்த எலெக்ஷன்ல தனி பெரும்பான்மை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது உங்களை மாதிரி 25 கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தோத்து போறது இல்லாம, இல்ல ஆண்ட கட்சி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கட்சியோட கூட்டணி வச்சு தோத்து போறது மாதிரி இல்லாம தனியா சிங்கிளா தனி பெரும்பான்மை, அதாவது கிட்டத்தட்ட 35% மக்கள் எங்க அண்ணன் தான் வரணும் அப்படின்னு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 108 சீட்டு. இதுக்கு பேர் தான் தனி பெரும்பான்மை. சரிங்களா? சோ நாங்க தான் தனி பெரும்பான்மை வச்சிருக்கோம். சோ நாங்க தான் ஆட்சியை அமைக்கணும். நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு சில கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வைக்கணும். இதுதான் இப்ப நடந்திருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவில்லை. ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு உங்க கட்சி கூட்டணியில இருந்த அந்த 3 கட்சிகளை எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. உங்க தயவுல நீங்க போட்ட பிச்சையில நாங்க ஆட்சி அமைக்க போறோம். நாங்க சரியா ஆட்சி அமைக்கலனா நீங்க உடனே கலைச்சிருவீங்க. எதுக்கு கலைப்பீங்க? மறுபடியும் தோக்கிறதுக்கா? நாங்க 234 தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கா? பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. அது எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எங்களை பிஜேபியோட பி டீம், ஏ டீம் எல்லாம் சொல்லிட்டு, இவர் யார் தெரியுமா? சார் வந்து மிஸ்டர் பேபி, ஜெனரல் செக்ரட்டரி, இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி. அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்க. அவர் இங்கிலீஷ்ல சொல்றாரு, உங்களுக்கு புரியலன்னா நான் திரும்பவும் தமிழ்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேளுங்க. What you're saying is tectonic. What you're saying is huge because in somewhat manner it exposes the DMK. So you are saying, sir, that the DMK wanted to support the AIDMK and was also asking you to do so and you did not agree with it. So before the DMK and the AIDMK could get numbers, you decided to support the TVK. This DMK told us that they are in favor of supporting from outside an ADMK government. We to follow the approach of DMK. We cannot accept the political line to support ADMK, which was part of the NDA alliance. அவர் என்ன சொல்றாருன்னு புரியுதுங்களா மேடம்? உங்க கட்சி எப்படி, உங்க கட்சி இவ்வளவு வருஷமா மாற்று அரசியல், அவங்க வந்து உங்களை ஏமாத்துறாங்க, இவங்க வந்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு அதிமுக திமுக மாத்தி மக்களை ஏமாத்திட்டு இன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவு சொல்ல சொல்லி சிபிஐ சிபிஎம் இந்த பார்ட்டிஸ கம்பல் பண்ணிருக்காரு. அவங்க RSS பிஜேபி அவங்களுக்கு எதிரான கொள்கைகள் கொண்டவங்களால இதை நாங்க செய்ய முடியாதுன்னு தாவைக்காக்கு தனிச்சையா முடிவெடுத்து அவங்களே எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சொல்லி ஆதரவு தெரிவிக்கல. திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? we are independent party. சிபிஎம் சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற பிரச்சனை எங்க வருது? எங்க இருக்குன்னு கேக்குறேன். புரியுதுங்களா? நீங்க போடல பிஸ்கெட்ட. நீங்க பிஸ்கெட் எங்க போடணும்னு நினைச்சிருக்கீங்க தெரியுமா? அதிமுகவுக்கு ஆதரவா. உங்க கட்சியில இருக்கிற செந்தில் சொன்னார் தெரியுமா, நீங்க உப்பு போட்டு உங்க முன்னாடி அந்த சாப்பாடு உப்பு போட்டு சாப்பிடறதா இருந்தா, அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தா இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும். அப்ப பிஜேபியோட பி டீம் யார் மேடம்? பிஜேபி உள்ள வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது யார் மேடம்? உங்களுக்கு அந்த அரசியல் அறிவு இருந்தா இதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். எப்படி நீங்க அதிமுக ஆதரவு நிலை எடுப்பீங்க? மக்கள் எல்லாம் முட்டாளான்னு நினைச்சீங்களா? இவங்களோட ஒப்பீனியன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.